ஆக்சுவலா இந்த டாபிக் பார்க்கறதுக்கு பெருசா இருக்க மாரி இருக்கும். பட் இந்த டாபிக்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சில முக்கியமான கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸ் படிச்சாலே ஆல்மோஸ்ட் ஓவர். அந்த ஒவ்வொரு கீ டெர்ம்ஸா பார்க்கலாம். மோஸ்ட்லி ஒரு இண்டிவிஜுவலுக்கு இப்ப சமகாலத்துல நோய் வருதுன்னா, அந்த நோய்க்கு மெடிசின் தருவாங்கல்ல. அந்த மெடிசின் எப்படி இருக்கும்? கெமிக்கல்ல உருவானது தானே. ஏன்னா அந்த மெடிசினோட அட்டைய திருப்பி பார்த்தாலே அதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. அது வந்து ட்ரெடிஷனல் இப்ப பயன்படுத்துறது. இதுக்கப்புறம் எப்படி மாறப்போகுது? நேச்சுரல் மெடிசனுக்கு மாறப்போறோம். நேச்சுரல்னா அந்த இயற்கை எதை சொல்லல. பயாலஜிக்கல் மெடிசன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஜீனே மெடிசனா இருக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதை மெடிசனா தராங்களே அந்த மெத்தட் இதுக்கப்புறம் அதிகமாக போகுது. இதுக்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓவர். ஓகேவா? பயாலஜிக்ஸ். எங்கெல்லாம் இதுக்கப்புறம் பயாலஜிக்ஸ் கேள்விப்படுறீங்களோ, பயோனா என்னது? லிவிங் ஆர்கானிசம்ஸ். அந்த லிவிங் ஆர்கானிசத்துல இருந்து மெடிசன் உருவாக்க போறோம். பயாலஜிக்ஸ். ஓகேவா? இட் இஸ் a டைப்ஸ் ஆஃப் மெடிசன், மெத்தட் ஆஃப் மெடிசன். ஓகேவா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ரிசர்ச் பண்ணணும்ல. அப்ப அதுக்கு ஒரு லேப் வேணும். அந்த இடத்துல ஒரு புது வகையான ஒரு வேக்சினையோ புது வகையான மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரிசர்ச் சென்டர் தேவையில்ல. பயாலஜி சம்பந்தப்பட்ட ரிசர்ச் சென்டரா? அதுக்கு பேர் பயோ ஃபவுண்டரி. மீனிங் புரிஞ்சா? பயாலஜிக்கல் ஆர்கானிசத்துல இருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போறோம். பயோ ஃபவுண்டரி. ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா இட் இஸ் தி ஹை டெக் இன்னோவேஷன் சென்டர் ஃபார் பயாலஜி. ஸோ பயாலஜிக்ஸ் மெடிசன் தேவை. அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிச்ச மெடிசனை நிறைய மேனுஃபேக்சர் பண்ணணும். அதாவது அந்த மெடிசன் என்ன பண்ணணும்? ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணுமா? பயோ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஸோ லிங்க் பண்ண முடியுதா? இந்த 3 டேர்ம் முக்கியம். ஸோ பயாலஜிக்ன்றது மெடிசன், அதை கண்டுபிடிக்கிறதுக்கான R&D பயோ ஃபவுண்டரி. கண்டுபிடிச்சாச்சு, அதை எல்லா மக்களுக்கும் தரத்துக்கான ப்ரொடக்ஷன் பண்ணணும். அதுக்கான ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட், அதான் பயோ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்துச்சுல பயோ E3 பாலிசி கொண்டு வந்துச்சுல. இந்த பாலிசியோட மெயின் எய்ம் இதுதான். இது எல்லாத்தையும் கொண்டு வரது தான். இது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு இந்தியாவில் உருவாக்கும். ஓகேவா? மேபி சில பேருக்கு இந்த பயாலஜிக்ஸ் மெடிசன் சொன்ன உடனே மைண்ட்ல விஷுவலைஸ் வந்திருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம உடம்புல நம்ம பிளட்ல சுகர் லெவலை மெயின்டைன் பண்றது யாரு? பேன்கிரியாஸ் தானே. ஸோ பேன்கிரியாஸ் என்ன பண்ணும்? ஒரு சொல்யூஷனை உருவாக்குமா? அதுக்கு பேரு இன்சுலின். ஸோ இன்சுலின் என்ன பண்ணும்? உடம்புல பிளட்ல ஓடுற சுகரை, அந்த குளுக்கோஸை அப்சர்வ் பண்ணிக்கும். ஒருவேளை உங்க உடம்புல உங்க பேன்கிரியாஸ் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குது, என்ன அர்த்தம்? உங்க உடம்புல பேன்கிரியாஸ்ல இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு ஜீன் இல்ல. கரெக்டா? உங்க உடம்பு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரிகர் பண்றதுக்கு உங்க பாடியில ஜீன்ல ஒன்று இருக்கும். கரெக்டா? அப்போ இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு ஜீன் உடம்புல இல்ல. ஸோ உங்க உடம்புல அந்த இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு கெமிக்கல், ஒரு மாத்திரை கொடுத்தா அது வழக்கமான மெத்தட். பட் இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு நார்மல் ஹியூமனோட டிஎன்ஏல இருந்து எந்த ஜீன் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணதோ அதை எடுத்துக்கிறோம். ஒன்னு எடுத்துக்கிறோம். அதை எடுத்து ஈகோலி பாக்டீரியா இருக்குல்ல, அதுக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த இன்ஃபியூஸ் பண்ண பாக்டீரியாவை ஒரு பெரிய கண்டெய்னர்ல உள்ள போடும். அந்த பாக்டீரியாவுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுத்து ஃபுட்டு கொடுத்து மல்டிப்ளை பண்ண வைப்போம். ஸோ நிறைய ஈகோலி பாக்டீரியா மல்டிப்ளை ஆகும். இந்த எல்லா ஈகோலி பாக்டீரியாக்குள்ளேயும் என்ன உருவாகும்? இன்சுலின் சுரக்கும். என்ன காரணம்? அதுக்கான ஜீனை உள்ள ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு ஆள் வந்து இந்த எல்லா பாக்டீரியாவும் எடுத்து அந்த பாக்டீரியா ஃபில்டர் பண்ணுவார். ஃபில்டர் பண்ணி அந்த ஒவ்வொரு பாக்டீரியாக்குள்ள இருக்கிற இன்சுலின் இருக்குல்ல, அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக எடுத்துருவாங்க. ஸோ ஃபில்டரிங், பியூரிஃபிகேஷன், அதாவது பாக்டீரியாவை தனியாக எடுத்துருவாங்க. அதுக்குள்ள இருக்கிற இன்சுலின் செக்ரெட் இருக்குல்ல, அதை தனியாக எடுத்துருப்பாங்க. ஸோ பியூரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்சுலினை யாருக்கு இன்சுலின் சுரக்கலையோ அவங்களுக்கு இன்ஜெக்ஷனை போட்டுருவாங்க. ஸோ இப்போ இவருக்கு கொடுத்த மெடிசன் மெடிசன் பயாலஜிக்ஸ். ஏன்னா அதெல்லாம் கெமிக்கல் இல்லை, நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ இருக்கிறதுலே மோஸ்ட் ஈஸியஸ்ட், டஃபஸ்ட் தான். சயின்டிஃபிக்கல் இன்னோவேஷன் தேவை. பட் கான்செப்சுவலி ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. ஒரு ஹியூமன் பீயிங் பாடியில ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஜீன் ஒர்க் ஆகல. இப்போ அந்த ஜீன் என்ன பண்ணலாம்? நார்மல் ஹியூமன் பாடி எடுத்து அதை நிறைய உருவாக்கி அதை இன்சர்ட் பண்ணலாம். கரெக்டா? டாபிக் முடிஞ்சு போச்சு. பட் சில பேருக்கு டவுட் இருக்கலாம். நான் சொல்றேன் ஏன் ஈக்குவலை பயன்படுத்துறாங்க. நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு 2 காரணம். இந்தியாவில் இன்சுலின் செக்ரெட் ஆகாம நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் சுகர்ல சஃபர் ஆகுறாங்க. அப்போ இந்தியாவில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். அவ்வளோ பேருக்கு இன்சுலின் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணணும்னா எவ்வளோ இன்சுலின் நம்ம என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல. அப்போ நிறைய மல்டிப்ளை பண்ணணுமா? ஈக்குவலை பாக்டீரியா வந்து நியூட்ரிஷன் கொடுத்தா நிறைய மல்டிப்ளை ஆகும். கம்மி டைம்ல ரேபிட்லி மல்டிப்ளை ஆகும். ரெண்டாவது நம்ம என்ன பண்றோம்? அந்த பாக்டீரியாக்குள்ள ஒரு இன்ஜெக்ஷன் வழியா அந்த இன்சுலின் சுரக்கிற ஜீனை உள்ள ஆட் பண்றோம்ல. அப்போ பாக்டீரியாவோட ஜீனுக்குள்ள போய் ஃபிக்ஸ் ஆகணும்ல. ஸோ நமக்கு நம்ம இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட்ல சயின்டிஸ்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி ஈக்குவலை பாக்டீரியாவோட ஜீனை வந்து ஈஸியா ஆல்ரெடி படிச்சுட்டாங்க. அதை படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஆல்ரெடி படிச்சதுனால இந்த ஜீனை ஆட் பண்றது ரொம்ப ஈஸி. புரிச்சா? மற்ற பாக்டீரியாவோட ஜீனை மேனிபுலேட் பண்றதை விட ஈக்குவலை பாக்டீரியாவோட ஜீனை மேனிபுலேட் பண்றது ரொம்ப ஈஸி அண்ட் ஆல்சோ காஸ்ட் எஃபெக்டிவ். அதனால யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பயோடெக்னாலஜில பயாலஜிக்ஸ்ல ஒரு அப்டேட் பார்க்க போறோம். ஹியூமன் பீயிங்ஸை மெடிகேஷன் தரோம்ல, அந்த மெடிகேஷன்ல ஒரு பயங்கரமான ஒரு அப்டேஷன் வரப்போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு நோய்னா என்ன பண்ணுவாங்க? மெடிசன் கொடுப்பாங்களா? இந்த மெடிசன்ல இருந்து நமக்கு 2 பாயிண்ட் தெரியும். ஒன்னு, அந்த நோய் யாருக்கெல்லாம் வருதோ எல்லாருக்கும் காமனா அந்த மெடிசன் தருவாங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த மெடிசன் உங்களுக்கு தரதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்களா? ட்ரையல் பார்ப்பாங்களா? மோஸ்ட்லி மவுஸ் தானே பயன்படுத்துவாங்க. ஸோ எலிக்கு கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஹியூமன் பீயிங்ஸ் தருவாங்க. ஸோ இதுல ஒரு பிரேக் த்ரூ. இதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் டிசீஸ் காமனா இருக்கலாம். பட் அவங்களுக்கு என்ன மாதிரி மெடிசன் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகும்? மெடிசனை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுக்கு வந்து லங்ல ப்ராப்ளம் வச்சுக்கலாம். ஸோ இவங்க கிட்ட இருந்து அவங்க லங்ல இருந்து ஒரு செல் எடுத்துக்கணும். இந்த செல்லை எடுத்து ஒரு மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணலாம்.
லேபில் பார்ப்போம்ல, ஒரு கண்ணாடி கிளாஸ்ல ஒன்று வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி இல்லாமல் இது ஹியூமன் பீங்கோட செல். அப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ சிலிக்கான் இருக்குல்ல, ஸோ சிலிக்கானால உருவான ஒரு சிப் மாதிரி, ஒரு சிப் ஷேப்பில் ஒரு சிலிக்கான் மெட்டீரியல் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுல அதை யூஸ் பண்ணி அதில் லங் செல்லை வச்சிடறோம். ஓகே, அண்ட் உங்களுக்கு தெரியும் ஒரு ஹியூமனோட செல்லு வந்து வாழணும்னா என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை, பிளட் சப்ளை தேவையா? அப்போ இந்த செல்லுக்குள்ள அந்த பிளட் சப்ளை உள்ள போயிட்டு வர்றதுக்கு, ஆக்சிஜன் உள்ள போயிட்டு வரதுக்கான என்ன பண்ணுவோம்? ஒரு பிளட் வெஸ்ல நாமளே உருவாக்கும், குட்டி குட்டியா ஒரு மைனட் மாதிரி உருவாக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? நாமளே பிளட்டை அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவோம். உள்ள பிளட் போயிட்டு வரும், அதை அப்சர்வ் பண்ணும், என்ன ஆகுது? குரோ ஆகுமா? ஸோ இது வந்து இந்த ஹியூமன் பீங்கோட லங் மாடல். ஒரு பெரிய லங் இருக்குல்ல, அந்த லங்கோட சிம்பிள் மாடல் இது. ஸோ லங்குன்றது ஒரு ஆர்கனு அண்ட் ஆல்சோ இது ஒரு ஆர்கன். ஓகே, அங்க ஆர்கன் என்ன ஒர்க் பண்ணுச்சோ அதே ஒர்க் இங்கே பண்ணும். ஸோ ஆர்கன் ஆன் சிப் டெக்னாலஜி. ஸோ ஒரு சிப்பில் ஒரு ஆர்கன் என்ன பண்ணியாச்சு? ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இவருக்கு வந்து அந்த லங் சரி பண்றதுக்கு என்ன மெடிசன் தரணுமோ அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த சிப்ல இருக்குல்ல, இந்த சிப்ல இருக்கிற அந்த செல்லுக்கு அந்த மெடிசன் கொடுத்தா அது என்ன ரியாக்ட் ஆகுது கண்டுபிடிச்சா அதுக்கேற்ற மாதிரி இவருக்கு என்ன பண்ணலாம்? ட்ரீட்மெண்ட்டை கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இவருக்கு பர்சனலா அவர் உடம்புக்கு என்ன மெடிசன் தேவைன்றது கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது, இந்த மவுஸை பயன்படுத்தணும்ல, கரெக்டா? மவுஸ்ன்றது அதுக்குன்னு ஒரு உயிர் இருக்கு, கரெக்டா? ஸோ உயிரில் ஒரு பொருளை துன்புறுத்தி அன்எத்திக்கலா அதை பயன்படுத்தணும்ல, அதுவும் குறைஞ்சிரும். அடுத்த 10 வருஷத்துல ஒரு பயங்கரமான மார்க்கெட், குளோபல் லெவல்ல டிமாண்ட் மார்க்கெட்னா இந்த ஆர்கன் ஆன் சிப் டெக்னாலஜி தான். எல்லாருக்குமே ஒரு சிப் கொடுத்துருவாங்க. அந்த சிப்ல அவங்களோட ஹார்ட், லங்ஸ், எல்லா ஆர்கனோட மாடல் இருக்கும். அந்த மாடலை பயன்படுத்தி அவங்களுக்கு என்ன தேவையோ உருவாக்கிக்கலாம். இந்த மாதிரி இன்வெர்ட் பண்றோம்ல, பயாலஜிக்கல்ல இன்வெர்ட் பண்றோம்ல, இதுக்கு பேர் இது எல்லாத்துக்கும் பேர் நியூ அப்ரோச் மெத்தட்ஸ், சிம்பிளா NAM சொல்றாங்க. ஸோ இதை வந்து இந்தியாவில் உருவாக்குறதுக்கான ரூல்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. நியூ ட்ரக்ஸ் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல் ரூல்ஸ் 2019 இதை பத்தி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் முடிச்சாச்சு. அதனால தான் இந்த ஆர்டிகல்ல அந்த மவுஸ் போட்டிருக்காங்களே, மைஸ், அது காரணம் இதுதான். இப்போ ஹெட்டிங் படிக்கல. ஆர்கன் ஆன் சிப் டெக்னாலஜி குட் பூஸ்ட் பயோ E3 அப்ஜெக்டிவ். பயோ E3 அப்ஜெக்டோட மெயின் எய்ம் என்ன? இந்தியாவோட மெயின் எய்ம் என்ன? இந்தியா ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுமா? அப்போ ஃபியூச்சர்ல எல்லாருக்குமான அந்த ஆர்கன் சிப் இருக்குல்ல, அதை மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது பயங்கர டிமாண்டா இருக்கும். அப்போ இந்தியா ஆரம்பிச்ச அந்த பாலிசிக்கு எதை மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னா ஆர்கன் சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணலாம். அந்த டெக்னாலஜி ஒரு பயங்கரமான மார்க்கெட்டை ஃபியூச்சர்ல உருவாக்குன்றதான் ஹெட்டிங். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டேர்ம்ஸ் நான் சொல்லிட்டேன். ஒரு டேர்ம் மிஸ் பண்ணிட்டேன், பட் அது காமன். அது இங்கே போட்டு வரேன். பயோ ஃபவுண்டரிஸ் பார்த்தாச்சா? பயோ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்த்தாச்சா? ரெண்டாவது, பயோ ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கணும். அந்த மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சயின்டிஸ்ட் நிறைய படிக்கணும்ல, ஒரு 100 ஆர்டிகல்ஸ் படிக்கணும். அந்த 100 ஆர்டிகல்ஸ் படிச்சு அவர் மைண்ட் ஒன்று யோசிக்கும். அப்போ 100 ஆர்டிகல் படிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும்ல. அது கம்ப்யூட்டர் கொடுத்தா, ஏஐ கொடுத்தா என்ன பண்ணும்? சீக்கிரமா ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணி ஆன்சர் சொல்லிடும்ல. பயாலஜிக்கல் மெடிசனை உருவாக்குறதுக்கான அந்த ரீடிங் ப்ராசஸ், இன்டர்பிரேஷன் ப்ராசஸ்க்கு ஏஐ பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு சென்டர் உருவாக்குனா பயோ ஏஐ. ஓகே, ஸோ வாட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்கன் ஆன் சிப் டெக்னாலஜி? இட் ஆஃபர்ஸ் எ பொட்டன்ஷியல் சொல்யூஷன் by providing a more accurate and efficient platform for testing the drugs without involving the animals or humans in the preclinical testing. Humans டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் தேவையில்லை. சிப்ல கொடுத்தாலே தெரிஞ்சிடும். And organ on chip அப்படின்னு அர்த்தம். It is a small device designed to recreate the dynamic function of some human organ in a micro-controlled environment. ஸோ ஒரு செல்லை மட்டும் எடுத்து அந்த சிப்புக்குள்ள, அந்த என்வரான்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஆர்கன் என்ன பண்ணுமோ அந்த வேலையை பண்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி. அடுத்து பாருங்களேன், இந்தியா ஆல்சோ took a step in this direction by amending the new drugs and clinical trials rules 2019 to permit the use of human organ on chips and other NAMs for evaluating the new drugs.